ஜூலியஸ் சீசர் நாடகத்தில் புரூட்டஸ், ஆண்டனி என்கிற இருவர் பேசுவார்கள். அதிலே முதலில் பேசுவதற்காக புரூட்டஸ் முற்படுகிறான். அவன் ரோமாபுரி மக்களை பார்த்து சொல்கிறான், ரோமாபுரி மக்களே, நான் சொல்வதை கேளுங்கள், அதனால் நீங்கள் பயனடைவீர்கள் என்று கட்டளையைப் போல பேசுகிறான். ரோமாபுரியைச் சேர்ந்த மக்கள் அவன் பேசுவதை கேட்பதற்கு தயாராக இல்லை, காதுகளிலேயே கதவடைப்பு செய்கிறார்கள். அதற்கு பிறகு அங்கே ஆண்டனி வந்து நிற்கிறான். நிற்கிற போது அவன் மமதையோடு நிற்கவில்லை, எளிமையாக நிற்கிறான். அவன் நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு நிற்கவில்லை, மார்புகளை உயர்த்தி கொண்டு நிற்கவில்லை, பணிவோடு நிற்கிறான். அவனுடைய தோற்றமே அந்த மக்களுக்கு பிடித்திருக்கிறது, மனத்தை கவரும் விதத்திலே இருக்கிறது. அவன் பேசத் தொடங்குகிறான். உங்கள் காதுகளை கொஞ்சம் கடன் தாருங்கள், நான் பேசுவதை கேளுங்கள். உங்கள் காதுகளை கடன் தாருங்கள் என்று அவன் சொன்னவுடனேயே அதுவரை அடைபட்டிருந்த காதை அவர்கள் திறந்து விடுகிறார்கள். அவன் பேசுவது அனைத்துமே அவர்கள் காதுகளின் வழியாக இதயத்தில் பாய்ந்து நங்கூரமிட்டு நிற்கிறது. எந்த மக்கள் ஜூலியஸ் சீசர் கொல்லப்பட்டது சரி என்று நினைக்கிறார்களோ அவர்கள் கொதித்தெழுகிறார்கள், வழியில் கிடைத்தவர்களை எல்லாம் சின்னாபின்னமாக்குகிறார்கள். மக்களின் மனநிலை எப்படி இருக்கும் என்பதற்கு ஓர் உதாரணம், சின்னா என்கிற ஒருவன் கலவரத்தில் ஈடுபட்டவன், கொலையில் உடந்தையாக இருந்தவன். அவனை கொல்வதற்காக மக்கள் கூட்டம் தேடுகிறது. ஆனால் கவிஞர் சின்னா என்கிற ஒருவன் அகப்படுகிறான். நான் அந்த சின்னா அல்ல, கவிஞன் சின்னா என்கிறான். சரி, இவனுடைய மோசமான கவிதைகளுக்காக இவனை கிழித்தெறியுங்கள் என்று மக்கள் சொல்லுகிறார்கள். நான் இதை குறிப்பிடுவதற்கு காரணம், தயவு செய்து உங்களுடைய காதுகளை 1 மணி நேரம் இரவல் தாருங்கள் என்று ஆண்டனியை போல கேட்பதற்காகத்தான். இங்கே பேசிய திரு துரைக்கண்ணன் அவர்கள் ஒரு முக்கியமான கருத்தை குறிப்பிட்டார். உலகத்திலே பல்வேறு நாடுகளில் உங்கள் வயதை ஒத்த குழந்தைகள் தறிகளிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள், சூளைகளிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் கல்லுடைத்து கொண்டிருக்கிறார்கள், தீப்பெட்டிகளை தயாரித்து கொண்டிருக்கிறார்கள், ஆடைகளை நெய்து கொண்டிருக்கிறார்கள், சுரங்கங்களிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உங்களுக்கு மகத்தான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. நீங்கள் கல்வியை பயில்வதற்காக ஒரு புத்தக பையோடு பள்ளிக்கு செல்கிறீர்கள். இதைவிட உலகத்தில் மகிழ்ச்சியான எதுவும் இருக்க முடியாது. ஏனென்றால் அறிவை பெறுகிற போது நம்முடைய அறியாமை விருள் விலகுகிறது அல்லவா? ஆற்றலை பெருகுகிற போது நம்முடைய மூளையிலே புது புது முளைகள் கிளர்ந்தெழுகின்றன அல்லவா? நாம் புத்தகங்களை வாசிக்கின்ற போது இருண்ட பக்கங்கள் எல்லாம் ஒளிமயமாகிறது அல்லவா? அப்போது கிடைக்கிற மகிழ்ச்சியை நீங்கள் எதிலுமே பெற முடியாது என்பதைத்தான் கல்வி உங்களுக்கு தருகிறது. ஒன்றை சொல்லுகிறேன் உங்களுக்கு, உலகத்திலே புறக்கணிக்கப்பட்டோர் எண்ணற்றோர் இருந்தார்கள். அவர்கள் எல்லோரும் உலகம் மதிக்கிற அளவிற்கு, வரலாற்று போற்றுகிற அளவிற்கு, சரித்திரம் பாதுகாக்கும் அளவிற்கு, இந்த உலகம் பொன்னேடுகளில் பொறித்து வைக்கிற அளவிற்கு முன்னேறியதற்கு காரணம் அவர்களுடைய கல்வி மட்டும்தான். உலகம் அறிவைத்தான் போற்றுகிறது இறுதியிலே என்பதை நாம் வரலாற்றை படிக்கிற ஒவ்வொரு வரியிலும் தெரிந்து கொண்டிருக்கிறோம். நான் உங்களுக்கு சாக்ரட்டிஸை பற்றி ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். சாக்ரட்டிஸ் என்பவர் தன்னுடைய அறிவின் திரட்சியால் ஏத்தன்ஸ் நகர வீதிகளிலே இளைஞர்களை சந்தித்தவர். மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக அவர் போராடியவர். அவர் எதிரிலே மக்கள் வந்தால் நான் அறிவாளி, கேட்டுக்கொள்ளுங்கள் என்று அவர் ஒருபோதும் கூறியதில்லை. நான் படிக்காதவன், பாமரன், எனக்கு எதுவும் தெரியாது, எனக்கு இப்படி தோன்றுகிறது, நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், நான் நினைப்பது சரியில்லாமல் கூட இருக்கலாம் என்று தொடங்கி தன்னுடைய வாதங்களை வைப்பார். ஆனால் அவருடைய வாதங்களிலே உண்மை இருக்கும். முதல் நாள் 30 கூடினார்கள். இவர் சொல்வது சரியாகத்தான் இருக்கிற செய்தி பரவியது தீ போல. அடுத்த நாள் 300 பேர் கூடினார்கள்.
மறுநாள் 3000 பேர் கூடினார்கள். ஏத்தன்ஸ் நகரத்தை ஆண்டவர்களுடைய இதயங்களில் எல்லாம் பூகம்பம் வருகிற அளவிற்கு அவருடைய பேச்சு அதிர்வுகளை கிளப்பிய காரணத்தால் அத்தனை பேரும் பயந்து நடுங்கினார்கள். சாக்ரட்டிஸ் என்பவர் தவிர்க்க முடியாத சக்தியாக இருந்தார். இந்த உலகத்தை வெற்றி கொள்வதற்கு குதிரைகளின் குளம்பொலி இனி தேவையில்லை, அரிவாள்களின் ஓசை தேவையில்லை, துப்பாக்கிகளின் தோட்டாக்கள் தேவையில்லை, பீரங்கிகளின் வெடிகுண்டுகள் தேவையில்லை. இந்த உலகத்தை வெல்வதற்கு அறிவு ஒன்றுதான் தேவை. ஏனென்றால் அறிவு இருந்தால் இவை அனைத்தையுமே நாம் இயக்கிவிட முடியும் ஒரே நொடியில். அறிவை பெறுவதற்கு என்ன செய்ய போகிறீர்கள்? கல்வியிலே தடை தோங்குவதற்கு என்ன செய்ய போகிறீர்கள்? உங்கள் முன்னால் ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அந்த வாய்ப்பை நீங்கள் எப்படி பயன்படுத்த போகிறீர்கள்? உங்கள் முன்னால் ஒரு அழகான காகித கட்டு கிடைத்திருக்கிறது. அற்புதமான ஒரு எழுதுகோல் கிடைத்திருக்கிறது. அந்த எழுதுகோலை வைத்துக் கொண்டு அந்த காகிதம் கட்டு முழுவதும் கவிதைகளாக எழுதப் போகிறீர்களா? காவியத்தை எழுதப் போகிறீர்களா? அல்லது இந்த உலகம் மறக்காத அருமையான தத்துவங்களை எழுதப் போகிறீர்களா? அல்லது கிறுக்கி தூக்கி எறிய போகிறீர்களா? எதை செய்ய போகிறீர்கள்? உங்கள் வாழ்க்கை இப்போது உங்களிடம் காகித கட்டுகளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த காகித கட்டுகளை நீங்கள் எப்படி பயன்படுத்த போகிறீர்கள்? இந்த காகித கட்டை பல பேர் பயன்படுத்தாமல் தூக்கி எறிந்திருக்கிறார்கள். வாழ்க்கையின் கடைசி நேரத்திலே சவப்பெட்டியை அவர்களுடைய உடல் முத்தமிடுகிற சமயத்தில், மரணம் அவர்களை தழுவுகிற நேரத்தில், கடைசி மூற்றுக்காட்சி அவர்களிடமிருந்து விடைபெறுகிற தருணத்தில் அவர்கள் நடுநடுங்கி போய் இந்த வாழ்க்கை என்கிற அற்புத அமுத சுரபியை நான் தவறவிட்டு விட்டேனே என்று தத்தளிப்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இறுதி நொடியிலே இந்த வாழ்க்கையை நாம் இழந்து விட்டோமே என்று பரிதவிக்கிறவர்களை பார்த்திருக்கிறோம். அதே நேரத்தில் இந்த வாழ்க்கையை பாதி எழுதிவிட்டேன், முழுவதுமாக எழுதியிருந்தால் நன்றாக இருக்குமே என்று நினைப்பவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பாதி கிணறு தாண்டியவர்கள். சிலரோ வாழ்க்கை முழுவதையுமே ஒரு பக்கம் விடாமல், ஒரு காலத்தில் தபால் அட்டையிலே நுணுக்கமாக எல்லா செய்திகளையும் எழுதுவதைப் போல அத்தனை பக்கங்களையும் மணிமணியாக எழுதி ஒவ்வொரு இடத்திலும் சிரமம் பாராமல் தங்கள் சிரத்தில் இருப்பதை இறக்கி வைத்து அருமையாக அழகாக அந்த காகிதக்கட்டை தங்களுடைய பொன்னான எழுத்துகளால் கவிதையைப் போல இருக்கிற அந்த கையொப்பத்தால் நிறைவு செய்து இறுதியிலே மரணம் வருகிற போது, வா வந்து என்னை ஏற்றுக்கொள், நான் தயாராக இருக்கிறேன், என் வாழ்க்கை எதற்காக ஒப்படைக்கப்பட்டதோ அதை நான் நிறைவேற்றி விட்டேன், இனி நான் நிம்மதியாக இருப்பேன் என்று மரணத்தை ஆறத் தழுவ தன்னுடைய 2 கைகளையும் விரித்து தயாராக இருக்கிறார்களே மனிதர்கள், அவர்களைப் போல இருக்க போகிறீர்களா? எவன் ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக வாழ்கிறானோ அவன்தான் இந்த மண்ணிலே தன்னுடைய முத்திரையை பதித்து செய்கிறான். தமிழ்நாட்டிலே ஒரே ஒரு பாடல் எழுதிய கவிஞர்கள் இருக்கிறார்கள். ஆனால் காலம் அவர்களை போற்றுகிறது. ஏனென்றால் 1000 பக்கங்களில் எழுத வேண்டிய ஒரு கவிதையை ஒரே பக்கத்தில் எழுதிய மகத்தான கவிஞர்கள் தமிழ்நாட்டிலே இருந்திருக்கிறார்கள். 100 பக்கங்களிலே எழுத வேண்டிய ஒன்றை 2 பக்கங்களில் எழுதி முடித்த ஒப்பற்ற புலவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஒரே பாடலில் உலகம் அறிந்திருக்க முடியாத மென்மையை எழுதி விடைபெற்றிருந்த மனிதர்கள் இருக்கிறார்கள். இப்படி ஒப்பற்ற மனிதர்களை எல்லாம் தமிழ்நாடு சந்தித்திருக்கிறது. இந்த மண் எப்படிப்பட்ட மென்மை கொண்ட மண் என்பதற்கு புறநானூற்றிலே ஒரு பாடல் ஒன்று வருகிறது. அதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். கணவன் தூங்கிக் கொண்டிருக்கிறான். அங்கே ஒரு மான்கள் 2 விளையாடி கொண்டிருக்கின்றன. அந்த காட்சியை புலவர் தெளிவுபடுத்துகிறார். கணவன் எப்படி தூங்குகிறான் என்றால், பலாமரத்தடியில் முசுண்டை கொடி படர்ந்திருக்கிற பந்தலே தேவைப்படாத இடத்தில் அவன் யானையை வேட்டையாடுபவன் களைத்து படுத்திருக்கிறான். மான்கள் விளையாடி கொண்டிருக்கின்றன. அவளோ தினை அரிசியை வெளியே காய வைத்திருக்கிறாள். காட்டுக்கோழிகள் அதை சாப்பிட்டு கொண்டிருக்கின்றன. காட்டுக்கோழிகளை துரத்தலாம் என நினைக்கிறாள். ஆனால் குரல் எடுத்து துரத்தினால் கணவன் எழுந்து விடுவான். அந்த மான்கள் விளையாடுவதை நிறுத்திவிடும். வேண்டாம், தின்றால் தின்னட்டும் என்று
நினைக்கிற மென்மையான மனம் படைத்தவர்கள் தான் தமிழர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை புறநானூற்றிலே பார்க்கிறோம். முன்றில் முஞ்சையோடு முசுண்டை பம்பி பந்தல் வேண்டா பலா தூங்கு நீடல் கைமா வேட்டுவன் கடைதுயல் மடிந்தன பார்வை மடப்பினை தடி பிரிதோர் தீர்தொழில் தனிக்களை திளைத்து விளையாட இன்புறு புனநிலை கண்ட மனையோள் கணவன் எழுவதும் அஞ்சி கலையே பிணைவையின் தீர்தலும் அஞ்சி யாவதும் மானதல் பெய்த உணங்கு தினை வல்சி காணக்கோடியோடு கவர்ந்து உண்ண ஆற நெருப்பின் ஆறல் நாரார் தடிர் அதிர்ந்திட்ட முழுவல்லூரம் ஒரும்பேர் இக்குலடி இருங்கு உருந்தி செம்போ பாணர் தங்கிச் செல்க தங்காது வேந்துதரு விருக்கூல் பரிசலர்க்கு என்றும் அருகாது ஈயும் மண்மை உரைசால் நெடுந்தகை ஓம்பும் ஊரே என்பது அந்த பாடல். இதை நான் குறிப்பிடுவதற்கு காரணம், இந்த மண்ணிலே வாழ்ந்தவர்கள் மகத்தானவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதை போல உங்களிலும் பலர் மகத்தான இளைஞர்களாக மகத்தான சாதனை புரிபவர்களாக வருவதற்கு உங்களுக்கு கல்வி கிடைத்திருக்கிறது. இப்போது நேரத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை தெரிந்து கொள்பவர்கள் தான் வாழ்க்கையிலே முன்னேறுகிறார்கள். நான் ஒரு சிலரை பற்றி உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன். வரலாற்றிலே நாம் சிலரை பற்றி படித்திருக்கிறோம். நெப்போலியனை பற்றி படித்திருக்கிறோம். அந்த நெப்போலியன் மிகப்பெரிய சாதனைகளை எல்லாம் நிகழ்த்தியவன். ஆல்ப்ஸ் மலையை தாண்டி செல்வதற்கு அவனுடைய படை வீரர்கள் எல்லாம் அஞ்சுகிற போது அவன் ஒரு கோவேறு கழுதையிலே அமர்ந்து கொண்டு நான் முன்னே செல்கிறேன், நீங்கள் முடிந்தால் வாருங்கள் என்று சொன்னவன். அப்பேற்பட்ட வீரன். ஆனால் அவன் எப்போதும் படித்துக் கொண்டிருப்பான். போர்க்களத்தை பற்றிய நுணுக்கங்களை எல்லாம் படித்துத்தான் அவன் போர்க்களத்திலே அதை அமல்படுத்தினான். கிரேக்க வியூகம் என்று ஒன்று உண்டு, ரோமானிய வியூகம் என்று ஒன்று உண்டு. கிரேக்க வியூகம் என்பது குதிரைப்படை, பீரங்கிப்படை, காலாட்படை அனைத்தையும் ஒன்றாக வைத்துக் கொண்டிருப்பது. ஆனால் ரோமானிய படை என்பது குதிரைகள் தனியாக, பீரங்கிகள் தனியாக, அதிலே காலாட்படை தனியாக என்று பிரித்து கையாளுபவை. பிரித்து கையாளுகிற போது காலாட்படையை ஒரு குதிரைப்படை எதிர்கொண்டால் அதிலே இருக்கிற அத்தனை பேரையுமே அது துவம்சம் செய்துவிடும். ஆனால் இவன் கிரேக்க படை வியூகத்தின்படி அனைத்தையும் ஒன்று சேர்த்தான். அவன் எப்போதும் சொல்லுவான், நான் அலுவலகத்திற்கு செல்லுகிற போது வீட்டை பற்றி சிந்திப்பதில்லை, வீட்டிற்கு சென்ற பிறகு அலுவலகத்தை பற்றி சிந்திப்பதில்லை. அயராது உழைத்த காரணத்தால் ஒரு சாமானியனாக இருந்தவன் சரித்திரம் படிக்கிற நிலைக்கு உயர்ந்தான் என்பதை சொல்லுகிறார். உலகம் முழுவதுமே ஒப்பற்ற சாதனைகளை புரிந்த அத்தனை பேருமே கடின உழைப்பை செய்தவர்கள். முதலாவதாக நான் உங்களுக்கு கூற விரும்புவது, நேரத்தை சரியாக பயன்படுத்துங்கள். நீங்கள் படிப்பவை அனைத்தையுமே முழுமையாக படிப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் அனைவரும் இப்போது பள்ளியிலே படித்துக் கொண்டிருக்கிறீர்கள். 15, 16, 17 வயது ஆன மாணவர்கள் தான் இங்கே வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு காலம் இன்னும் இருக்கிறது. ஆனால் இந்த நீண்ட காலத்தை, நிறைய காலம் இருக்கிறது என்று வீணடித்து விடாதீர்கள். எனக்கு ஒரு சின்ன சம்பவம் நினைவுக்கு வருகிறது. பள்ளி தொடங்குகிற போது சில மாணவர்கள் நினைப்பார்கள், இன்னும் 300 நாட்கள் இருக்கின்றன, பார்த்து கொள்ளலாம், பிறகு படித்துக் கொள்ளலாம் என்று. ஆனால் 300 நாட்கள் பிறகு 90 நாட்களாக குறையும். 90 நாட்கள் வருகிற போது கூட இன்னும் 90 நாட்கள் இருக்கின்றன, பார்த்து கொள்ளலாம் என்று நினைப்பார்கள். இறுதியிலே தேர்வுக்கு 10 நாட்களுக்கு முன்னால் படிப்புக்கான விடுமுறை விடுகிற போதுதான் படிக்க ஆரம்பிப்பார்கள். அப்போது காலம் கடந்து போய்விட்டது என்பதை உணர ஆரம்பிப்பார்கள். முதல் மதிப்பெண் பெற வேண்டும் என்று ஆண்டு தொடங்குகிற போது நினைக்கிற மாணவர்கள் நான் தேர்ச்சி பெற்றால் போதும் என்கிற நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவார்கள். முதலில் உங்களிடம் நான் ஒன்றை சொல்லுகிறேன். உங்களுக்கு 300 நாட்கள் இல்லை, ஆனால் குறைந்தபட்சம் 200 நாட்கள் இருக்கின்றன. இந்த 200 நாட்களை நீங்கள் எப்படி பயன்படுத்தி கொள்ளப் போகிறீர்கள்? இந்த 200 நாட்களையும் முறையாக வகுத்து தொகுத்து பயன்படுத்தி கொள்ளப் போகிறீர்களா? ஒவ்வொரு நாளையும் சரியாக திட்டமிட்டு அட்டவணை தயாரித்து நீங்கள் பாடத்தை அணுகப் போகிறீர்களா? ஒன்றை உங்களுக்கு சொல்லுகிறேன். சிறந்த மாணவர்களுக்கும் சாதாரணமான மாணவர்களுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான் இருக்கிறது. சிறந்த மாணவர்கள் விடுப்பு கிடைக்கிற போதெல்லாம் அதை முறையாக பயன்படுத்திக் கொள்வார்கள்.
விடுமுறை நாட்களை அவர்கள் செம்மையாக அட்டவணை செய்து அதை பயன்படுத்திக் கொள்வார்கள். ஆனால் சாதாரணமானவர்கள் விடுமுறையை உல்லாசமாக கழிப்பதில் பயன்படுத்திக் கொள்வார்கள். இங்கே இருக்கிற நீங்கள் நீள நேரம் இருக்கிறது என்று நினைத்து விடாதீர்கள். பள்ளியிலே படிக்கிற நீங்கள் அத்தனை பேருமே இன்றிலிருந்து உங்களை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் படித்துக் கொண்டே இருங்கள். பாடத்தை மட்டுமல்ல நான் கூறுவது, ஓய்வு நேரத்தில் வேறு சில புத்தகங்களை படியுங்கள். நீங்கள் தமிழ் நூல்களை படித்தால் உங்கள் தமிழ் மொழி செம்மைப்படும். நீங்கள் பேசுவது செறிவாக இருக்கும். நீங்கள் ஆங்கிலத்தை படித்தால் ஆங்கில மொழியிலே தாள்களை எழுதுவது எளிதாக இருக்கும். நிறைய செய்திகளை தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் சரித்திரத்தில் உங்கள் பாடத்திட்டத்தில் எது தரப்படுகிறதோ அதை முழுமையாக படியுங்கள், செறிவாக படியுங்கள், நன்றாக படியுங்கள். ஆனால் அதோடு நிறுத்திக் கொள்ளாதீர்கள். அதை தாண்டி படிப்பதற்கான முயற்சியை செய்யுங்கள். அப்போது அது கூட சில செங்கல்கள் வைத்து கட்டினால் மூலச்சுவர் எப்போதும் உறுதியாக இருப்பதைப் போல பாடப்புத்தகத்திலும் உங்களுக்கு மதிப்பெண்களை பெற்றுத் தருவதற்கு உறுதியாக இருக்கும். ஒரே ஒரு சின்ன கதையை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மைலோ என்கிற ஒரு இளைஞன், அந்த இளைஞன் கிரேக்கத்திலே இருந்தான். ஆற்றல் பெற்றவன் அவன். மிகப்பெரிய காளைகளை எல்லாம் தன்னுடைய தோளிலே தூக்கி கொண்டு அவன் வீதிகளிலே வலம் வருவான். அவனை பார்க்கிற அத்தனை பேருமே ஆச்சரியப்படுவார்கள். எப்படி உன்னால் இவ்வளவு பெரிய காளைகளை தூக்கி கொண்டு நடக்க முடிகிறது என்று. அவனுடைய பெயரே புல் லிஃப்டிங் மைலோ என்பதுதான். அவனிடம் கேட்டார்கள், நீ காளைகளை எவ்வாறு தூக்குகிறாய் என்று. அவன் சொன்னான், இதில் ஒன்றும் பெரிய அதிசயமில்லை. நான் சின்ன வயதாக இருக்கிற போது எங்கள் பசு ஒரு கன்றை ஈன்றது. நான் அந்த கன்றை எடுத்து என்னுடைய தோளிலே வைத்துக் கொண்டு வலம் வருவேன். தினமும் வலம் வந்தேன். ஒரு நாள் பார்த்தால் என் தோளில் கன்று இருப்பதற்கு பதிலாக காளை இருக்கிறது என்று சொன்னான். தினசரி படிப்பவர்களுக்கு தேர்வு தோள்களில் கன்றாக இருக்கிறது. கடைசியில் படிக்கிறவர்களுக்கு தேர்வில் அந்த வினாக்கள் எல்லாம் காளையாக இருந்து அமுக்குகிறது. அதனால் தயவு செய்து 3 விதிகளை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். நமக்கு ஞாபக சக்தி என்பது 3 விதமாக இருக்கிறது. ஒன்று நொடி நேர ஞாபக சக்தி. உதாரணமாக, நீங்கள் ஒரு ரயில்வே சந்திப்பில் ஒருவரை பார்க்கிறீர்கள். அவருடைய முகம் எவ்வளவு நேரம் ஞாபகத்தில் இருக்கும்? 10 வினாடிகள் கூட ஞாபகத்திற்கு இருக்காது. அதற்கு பிறகு மறந்துவிடும். இது கணநேர ஞாபக சக்தி. இந்த கணநேர ஞாபக சக்தி என்பது எல்லோருக்குமே உடனே மறந்துவிடக்கூடியது. அடுத்தது குறைந்த நேர நினைவாற்றல். ஒன்றை படிக்கிறீர்கள், அது சில நேரம் ஞாபகத்தில் இருக்கும். ஒரு 30 to 40 நிமிடங்கள் அது ஞாபகத்துக்கு இருக்கும். அதற்கு பிறகு மறந்துவிடும். உதாரணமாக, உங்கள் ஆசிரியர் வகுப்பிலே ஒரு பாடம் நடத்துகிறார். அவர் ஒரு பட்டாம்பூச்சியை பற்றி பாடம் நடத்துகிறார். பட்டாம்பூச்சி இப்படி இருக்கும், அது புழுவாக இருக்கும், கூட்டு புழுவாக இருக்கும், பிறகு வண்ணத்து பூச்சியாக ஆகும் என்று பாடம் நடத்தினால் அந்த வண்ணத்து பூச்சி ஆவதற்கு எவ்வளவு ஆயுட்காலம் என்பதை அவர் சொன்னால் நீங்கள் அதை சில நேரம் ஞாபகத்தில் வைத்திருப்பீர்கள். ஆனால் வாழ்நாள் முழுவதும் ஞாபகத்திலே இருக்காது. அப்படி நீங்கள் 30 to 40 நிமிடங்கள் அதை ஞாபகத்தில் வைத்திருப்பீர்கள். இது குறைந்த நேர நினைவாற்றல். நீண்ட கால நினைவாற்றல் என்பது ஒன்றை படித்தால் வாழ்நாள் முழுவதுமே நினைவிலே வைத்திருப்பது. அதுதான் நீண்ட கால நினைவாற்றல். தேர்வுக்கு பிறகும் அதை நினைவிலே வைத்துக் கொள்வது. உதாரணமாக, நாங்கள் பள்ளியிலே படிக்கிற போது எங்கள் தமிழாசிரியர் ஒரு பாடலை சொல்லிக் கொடுத்தார். கொற்றவன் பெற்ற குலக்கொடியை கவி கற்க உன்பால் விடுத்தேன், அந்த குற்றம் புரிந்தனையா இல்லை, அதை மட்டும் உரைத்து விடு, வெற்றி 8 மற்ற திக்கிலும் மற்றும் விட்டு வெற்றி 8 திக்கு முற்றிலுமே சென்று மேவிட ஆல்பவன் நான், அட இன்றைக்கு நின் தலை அற்றது மற்றென்னை என்னென்று தான் நினைப்பாய் என்று ஒரு பாடல். பாரதிதாசனுடைய புரட்சி கவியிலே வருகிற ஒரு பாடல். இன்னும் அது நினைவிலே இருக்கிறது. எனக்கு மைக்ரோபயாலஜி என்றால் என்ன என்று இளம் வேளாண்மை படிக்கிற போது என் ஆசிரியர் ஒருவர் சொல்லிக் கொடுத்தார். மைக்ரோபயாலஜி என்றால், மைக்ரோபயாலஜி இஸ் த ஸ்டடி ஆஃப் த ஆர்கானிசம் விச் ஆர் டூ ஸ்மால் டு பி கிளியர்லி பெர்சீவ்டு பை தி அன்எய்டட் நேக்கட் ஐ என்பதுதான் அது. இதை நான் நினைவில் வைத்துக் கொள்வதற்கு காரணம், நான் அதை குறைந்த கால நினைவாற்றலிலிருந்து நீண்ட கால நினைவாற்றலுக்கு தள்ளிவிட்டு விட்டேன்.
அப்படி நீங்களும் படித்தால் வாழ்நாள் முழுவதுமே படிப்பதை நினைவிலே வைத்துக் கொள்ள முடியும். அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. இது எளிதில் வரக்கூடிய ஒன்றுதான். அதை நீங்கள் கிரகிப்பதற்கு தேவையானது ஒரே ஒரு உத்திதான். வகுப்பில் ஆசிரியர் என்ன நடத்துகிறாரோ அதை முழுமையாக கவனிக்க வேண்டும். கவனிப்பது எப்படி என்றால், ஒரு புலி ஒரு மானை வேட்டையாட வேண்டும் என்று நினைத்தால் அடிமேல் அடி எடுத்து போகிறதே, அப்போது எந்த ஓசையாவது செய்கிறதா? அந்த புலியின் முன்னால் வேறு ஏதாவது தெரிகிறதா? அந்த மான் மட்டும்தான் தெரிகிறது. அது உலகமே அந்த மானாக போகிறது. அதைப்போல நீங்கள் கவனிக்கிற போது வகுப்பறையும் ஆசிரியர் தான் உங்கள் உலகமாக இருக்க வேண்டும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.